பாஜக இவிஎம்ல ஓட்டு திருடினா மட்டும் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை வந்துடுது, பாஜக பண்ணால் மட்டும்தான் இது தப்பா என டெல்லியினுடைய பாஜக முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் பேசியதாக ஒரு காணொலி சமூக வலைதளம் முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கிறது. ஆம் ஆத்மியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலரும் அந்த காணொலியை பகிர்ந்து பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொலியினுடைய உண்மைத்தன்மை என்ன, அவங்க பேசினாங்களா அப்படின்னா அவங்க பேசியிருக்கிறாங்க, ஆனால் இப்போ எடிட்டர் வீடியோன்னு கிளைம் பண்ணுறாங்களே, அந்த பிரச்சனை சர்ச்சை ஒரு பக்கம். இப்போ பிஜேபி ஒத்துக்குச்சா என்பதான கேள்விகள். இன்னொரு பக்கம் ராகுலினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அவசரமாக ஒரு வேலையை செய்திருக்கிறது. ராகுல் ரொம்ப தெளிவாக கேட்கிறாரு, வீட்டை திருடு போக விட்டுட்டு திருடு போன பிறகு பூட்டு போடுறீங்களே, உள்ள ஒண்ணுமே இல்லையே என்பதான அவருடைய கேள்வி என்பது வந்து சேர்ந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை மையப்படுத்தி குறிப்பாக இவிஎம் ஆகட்டும், இந்த பக்கம் வாக்கு திருட்டாகட்டும் என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்பதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. டெல்லியினுடைய முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் பாஜகவினுடைய முதலமைச்சர், ஒரு கவுன்சிலராக இருந்து அவங்க இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க. பாஜக அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருந்த நிலையில் ஒரு சர்ப்ரைஸாக அவங்கள சிஎம் ஆக்கினாங்க. சமீபத்தில் அவங்க நடத்திய கூட்டத்தில் அவங்களுக்கு பக்கத்து சேர்லேயே அவங்களுடைய கணவரும் இருந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைக்குள்ளாச்சு. அப்போ அவங்கக்கிட்ட அதிகாரம் இல்லையா என்பது போன்ற ஆம் ஆத்மியில் தொடங்கி பலரும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஸோ அது ஒரு பக்கம்னா, இப்போ அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ரேகா குப்தா அவர்கள். அந்த பேட்டியில் கேட்குறாங்க, இவிஎம்ல நீங்கள் மேனிபுலேட் பண்ணிட்டு தான் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, 70 வருஷமாக காங்கிரஸ் பண்ணப்போ தப்பு இல்லை, நாங்கள் பண்ணால் உடனே அது தப்பாயிடுதா, பிஜேபி பண்ண உடனே ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு பேசலாமா என்பதாக ஒரு 14-15 வினாடி காணொலி வெளியாகிறது. அந்த பிட்டை மட்டும் கட் பண்ணி தான் எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காணொலி வருகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்குறாரு, அவங்க டெல்லி சிஎம் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த ட்வீட்டை நம்ம பார்ப்போம். வாட் இஸ் த டெல்லி சிஎம் சேயிங், நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால் அப்படின்னு 3 புள்ளி வச்சிருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அதே போல் ராகுல் காந்தி நேரடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணல. காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் பல ஹேண்டில்ஸ் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய சூழல் என்பது உருவாகிறது. அந்த சம்பவம் நடந்த பிறகு தான் இது தொடர்பாக பிஜேபி உடனே ரியாக்ட் பண்ணுது. ஏன் நீங்கள் அவசரமாக அப்படி பண்ணுறீங்க, அதாவது என்னென்ன விவாதமாக மாறுது அப்படின்னா, அவங்க வந்து ஸ்லிப் ஆஃப் த டங்கில் சொன்னாங்களா இல்லை சர்க்காஸ்டிக்காக சொன்னாங்களா, ஒரு விளையாட்டுக்கு ஒரு நக்கலாக சொன்னதாக நீங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை மனசில் இருக்கிறது தான் வாயில் வந்துருச்சு வெளியில் வந்துருச்சு இப்படி பார்க்க வேண்டியிருக்கான்னு சோஷியல் மீடியா முழுக்க போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க, முழுக்க நினைச்ச பிறகு முக்காடு எதுக்குங்கிற மாதிரி, நாங்கள் வந்து வெளிப்படையாக இதுக்கு மேலே அது எதுக்குங்க மறைச்சிக்கிட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு, நம்ம அதை அப்படி பார்க்கலாம் என்பதான விமர்சனங்கள் ஒரு பக்கம் அப்படின்னு போயிட்டு இருந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்பாக பதிவு போட்டதற்கு டெல்லியினுடைய முதலமைச்சர் ரேகா குப்தா ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. நீங்கள் ஏன் சார் சம்மந்தம் இல்லாமல் ஏன் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பார்த்தாலும் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 70 ஆண்டுகள் இவிஎம் அப்படிங்கிற இதில் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றப்ப அது சரியாக இருந்தது, அப்போ அது ஓகே, நாங்கள் பண்ணால் மட்டும் நீங்கள் தப்பாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த முழு காணொலி அப்படிங்கிறது, அவங்க ஜெயிச்சா அது வந்து மக்களினுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஜெயிச்சா இவிஎம் ஹேக்குன்னு சொல்கிறாங்க, இந்த ஃபார்முலா எங்கே எழுதப்படுகிறது, யார் கண்டுபிடிச்சா, ராகுல் காந்தி இதை எங்கே படித்தார்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. கேட்டுட்டு பப்ளிக் இந்த மாதிரி தான் அடிக்கடி சொல்லி திசை திருப்புவது ராகுல் காந்தியினுடைய பொய் சொல்கிறதே அவருக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அரசு அவங்க கட்சிக்கு மக்கள் பல முறை வாய்ப்பு அளித்தார்கள், ஆனால் இந்த மாதிரியான மோசமான விஷயங்களை அவர் செய்யக்கூடாது என்பதாக அது முடிகிறது. நம்ம என்னன்னா ஒரே ஒரு இதுதான், மாண்புமிகு டெல்லியுடைய முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்களுக்கு ராகுல் காந்தி இதை எங்கே படித்தார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ராகுல் காந்திக்கு முன்னாடி இதை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, சொன்னவங்களுடைய பெயரை மட்டும் நம்ம உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். டாக்டர் சுப்பிரமணியன் சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பாஜக ராஜ்யசபா எம்பியெல்லாம் இருந்தார், கடந்த காலத்தில் ஜனதா கட்சியில் பயணப்பட்டார், அப்புறம் அவரே ஒரு தனி கட்சி வச்சுருந்தார், பிஜேபி வந்த பிறகு கூட அவர் ஒரு ஜனதா கட்சி போயிட்டு இருந்தது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அவர் சொல்கிறாரு, இந்த இவிஎம்ங்கிறது அப்படி தான் அப்படின்னு, இவிஎம்ல கோளாறு இருக்குது, இதை வெளிநாடுகளில் யாரும் பயன்படுத்தலை, நான் ஜப்பானுக்கு இங்கே போயிட்டு வந்தேன், தயாரிக்கிற அந்த கம்பெனி நிறுவனம் சிப்பு தயாரிக்கிற இடத்துக்கே போயிட்டு வந்தேன், அவங்க சொல்கிறாங்க இதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்லாம் சொன்னவருக்கு பேர் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி. அவர் ரெனிவல் பண்ணல, அவர் நீக்கிட்டீங்களா, அவருடைய கருத்துக்களுக்கு இது வரைக்கும் எதுவும் பதில் எதிர்வினையாற்றாமல் பாஜக பல நேரங்களில் இருக்கே அப்படிங்கிறது ஒன்று. இதை விட பெரியவர் ஒருத்தர், இன்னும் அவர் 90 வயதை கடந்து மூத்தவர், முதிர்ந்தவர், நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு குருநாதர் திரு லால் கிஷன் அத்வானி.
2009 திரு எல்கே அத்வானி அவர்களை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தி பாஜக அன்றைய என்டிஏ தோல்வியை சந்தித்தது. அதற்கு பிறகு லால்கிஷன் அத்வானி அவர்கள் இவிஎம்மின் மீது தான் அவரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்படிங்கிறது ராகுலுக்கு முந்தைய முன்னோடிகளாக நீங்கள் திரு சுப்பிரமணியன் சாமி, டாக்டர் சுப்பிரமணியன் சாமி, திரு எல்கே அத்வானி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டார், எப்படி இவிஎம்மை ஹேக் பண்ணலாம் என்று சொல்லி ஒரு புக்கையே எழுத ரிலீஸ் பண்ணிச்சு பாஜகவினுடைய அன்றைய தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்தவர். நான் அவருடைய பெயர் மற்ற டீட்டெயில்ஸ் அந்த புத்தகம் தொடர்பான விவரங்களை ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோக்கு நடுவுலேயே அதை சேர்க்குறேன். ஏன்னா அன்னைக்கு அது மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. 2009 தோல்விக்கு பிறகு 2வது முறையாக UPA 2 கவர்மெண்ட் வந்தப்போ இவங்க அதை போட்டாங்க. அவருடைய டீட்டெயில்ஸையும் நம்ம பகிர்றோம். அப்போ இப்படியான நிலையில் அன்றைக்கு பாஜகவும் இருந்தது. இது அன்றைக்கு பாஜக இருந்தது, இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கிறது. ஆனால் இது வெறும் அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு தானா? இவிஎம்னுடையதை நீங்கள் இப்போதைக்கு இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுங்க. ஓட்டர் லிஸ்ட் மேனிப்புலேஷன் என்பதற்கு பதிலுக்கு நீங்கள் வரவே இல்லைங்கிறது தான். அதில் இந்த செய்தியாளர் கேள்வி கேட்டவங்களும் ஓட்டர் லிஸ்ட்டை நோக்கி நகர்ந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு டெல்லியில் ரேகா குப்தா ஜெயிச்சிருக்கிறாங்களே, ஆம் ஆத்மி வீழ்த்தப்பட்டதே ஓட்டர் லிஸ்ட்டில் கை வச்சு தான்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த புகார்கள் பொது வெளியில் அப்படியே இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அந்த கடைசி 4 ஆண்டுகள் அப்படிங்கிறது, லாஸ்ட்டு 4.5 years அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். கைது செய்யப்படுவதற்கு முன்பு வரைக்கும் அந்த 4.5 வருஷத்தில் சேர்ந்தது எவ்வளோனா 4 லட்சம் பேர் ஓட்டர்ஸாக சேர்ந்துருக்கிறாங்க. கடைசி 7 மாதம் 8 மாதத்தில் மட்டும் 4 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க. இவர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள், எதன் அடிப்படையில் ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் மேனிபுலேட் பண்ணீங்களாங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் பாஜக பதில் அளிக்கல. பாஜக பதில் அளிக்க வேண்டாம், தேர்தல் ஆணையம் பதில் அளிக்கணும் இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்றுனா பாஞ்சுக்கிட்டு வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல உங்கள் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் இருக்கிறாருங்கிறதையும் அடிக்கோடிட்டு பார்க்கணும். அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தொகுதியில் 37,000 வாக்குகள் எப்படி நீக்கப்பட்டது? ஏற்கனவே த குவிண்ட் ரொம்ப எலாபரேட்டான ஒரு டீடைல்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி அவங்க அதிலிருந்து பல விஷயங்களை எடுத்து கொண்டு வந்து பதிவு பண்ணுறாங்க. கெஜ்ரிவால் முதலமைச்சருடைய தொகுதியில் 37,000 வாக்குகளை நீக்கி அதனுடைய நீட்சியாக அந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது இவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்க துணை இருக்கிறதுக்கு இந்த வேலையை ப்ராசஸை கொண்டு போய் நடத்துவதற்கு அலோ பண்ணியிருக்காங்க என்பது பகிரங்கமான குற்றச்சாட்டாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிறது. அதை அவங்க மறந்துட்டாங்க வசதியாக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இப்படியான சூழலில் அந்த வீடியோ அது 14 செகண்டும் போது நமக்கு அதில் சந்தேகம் இருந்தது. முழுமையான கிளிப்பிங் அது பல நேரங்களில் அவங்க சொல்கிறது தான், நீங்கள் இது நாங்கள் தோத்தோம்னா இப்படி, நீங்கள் தோத்தோம்னா அப்படியா என்பதாக அது வந்து கலோக்கியலாக பல இடங்களில் சொல்கிறது. பட் அதை தாண்டி வெளிப்படைத்தன்மையான தேர்தலுக்கு ஏன் பாஜக குரல் கொடுக்கவில்லை? தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது ஒன்றுனா பாஜக ஏன் பாஞ்சு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை தேர்தல் ஆணையத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பருந்துகள் பறந்து வருது அப்படின்னா கோழி வந்து தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை வந்து அப்படியே அதனுடைய இறக்கைகளை கொண்டு மூடுறதுக்கு ஒரு சில முயற்சிகள்லாம் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை அடகாக்கிறதுக்கு பாஞ்சிக்கிட்டு எதற்காக பாஜக வருகிறது அப்படிங்கிற கேள்வியை நாம் மரியாதைக்குரிய டெல்லியினுடைய மாண்புமிகு முதலமைச்சரிடம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி சொன்னப்ப அது இல்லவே இல்லை பொய்ன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் இப்போது ஒரு வேலையை பார்த்திருக்கிறது. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். த ஸ்க்ரால் ரிப்போர்ட் ஆயிருக்கு. லாக் புட் ஒன்லி ஆஃப்டர் தெஃப்ட், ராகுல் காந்தி ஆன் நியூ சைன் ஃபியூச்சர் ஃபார் ஓட்டர் டெலிஷன் ஆன் இசி போர்ட்டல் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். ராகுல் காந்தி சொன்னார், இந்த வெளியிலேருந்து யாரோ வேறு ஏதோ மாநிலத்திலேருந்து வேற ஒரு ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி இந்த இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற ஓட்டர்ஸ் எல்லாம் காலி பண்ணுறாங்க. பெரும்பாலும் அவர்கள் பெண்களாக, பழங்குடியின மக்களாக, பட்டியலின மக்களாக, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களாக, காங்கிரஸ் வாக்காளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளாகவே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஆளந்த தொகுதியை அவர் குறிப்பிட்டார். அதே போல் மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியையும் அவர் குறிப்பிடுகிறார். இதுக்கு உடனே தேர்தல் என்ன சொல்லிச்சு, இது வந்து ஃபேக்கு, ஆன்லைனில் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிச்சு, இது டெலீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொன்னாங்க, இல்லை அப்படி ஒரு முயற்சி நடந்தது,
நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட்டை நாங்கள் தான் முதல்ல கொடுத்தோம் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு மேலே எந்த தப்பு இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. ராகுல் வந்து தெளிவாக கேட்டார், நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டீங்க, ஆனால் விசாரிக்கிறதுக்கு எல்லா விவரங்களையும் ஆதாரங்களையும் கொடுக்கணும் இல்லையா, உங்கள் தரப்புல இருந்து அதை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி வரைக்கும் பதில் காணோம். இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, ஆன்லைனில் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, டெலீட்டு. அந்த டெலிஷன் போர்ட்டலில் இப்போ சிக்னேச்சர்னு ஒரு புதிய விஷயத்தை அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இசிஐ நெட் போர்ட்டலில் மொபைல் அப்ளிகேஷன்லேயும் சரி, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ஓட்டர்ஸாக இல்லை டெலிஷன் கரெக்ஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பர் மூலமாக தான் பண்ண முடியும் என்பதாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ ஆதார் லிங்க்டு இருக்கணும் அப்படின்னா ஆதாரோட நீங்கள் ஓட்டர் ஐடியை இணைக்கணுங்கிற ப்ராசஸ் வரும்போது இதனோட அது கனெக்ட் ஆகும் என்கிற விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அந்த சைன் ஃபியூச்சர் இதற்கு முன்பாக இல்லை. எது மண்டே வரைக்கும் கூட இல்லை, இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள் வரைக்கும் இல்லை. ஆனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்திருக்கு என்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் விரிவாக அது குறித்து ஒரு பீஸ் எழுதி அதை வந்து இந்த ஸ்க்ரால் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதை கோட் பண்ணிவிட்டு அந்த செய்தி வருகிறது. உதாரணத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய இதையே பார்ப்போம். எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப்டர் ராகுல் காந்திஸ் ஆலந்து ஃப்ராட் சார்ஜ், இசி மேக்ஸ் ஆதார் லிங்க்டு ஃபோன் மேண்டேட்ரி ஃபார் ஆன்லைன் ஓட்டர் டெலீஷன் என்கிற விஷயத்தை அதில் குறிப்பிட்றாங்க. இப்போ ராகுல் காந்தி அதை கோட் பண்ணிவிட்டு அவர் கேள்வி எழுப்புகிறார். ஞானேஷ்ஜி, இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு ஞானேஷ்குமார் ஜி அவர்களே, நீங்கள் திருடியதை கையும் களவுமாக பிடித்து விட்டோம். இப்போதான் உங்களுக்கு புரியுது, ஐயையோ திருட்ட நம்ம கதவை திறந்து வச்சுட்டு உள்ளே போய் அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் வெளியிலேருந்து பார்த்துட்டாங்களா அப்படின்ட்டு கதவை பூட்டை போட்டுட்டு அப்புறம் நம்ம ஒன்று ஓடேறி வீடு ஏறி வீடுக்கு மேலே ஓட்டை பிரித்து உள்ளே குதிப்போம், இல்லைன்னா உள்பக்கம் லாக் போட்டுவோன்னு இப்போ நீங்கள் பூட்டு போட்டிருக்கீங்களா என்பதாக ராகுல் காந்தி கேட்கிறார். ஆனாலும் சரி, நீங்கள் பூட்டி விட்டு திருடினாலும் நாங்கள் திருடர்களை கையும் களவுமாக பிடிப்போம் என்று ராகுல் காந்தி பதிவு செய்கிறார். பதிவு செஞ்சுட்டு அடுத்த கேள்வி, இதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் புதுசாக கொண்டு வந்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க, எல்லாம் ஆன்லைனில் லிங்க் பண்ணிட்டீங்க, எல்லாம் சரி, எப்போ எவிடன்ஸை கொடுக்க போகிறீங்க? கர்நாடகாவினுடைய சிஐடி விசாரணைக்கு ரொம்ப தயாராக இருக்கிறது. சைபர் கிரைம் சார்ந்த ஆவணங்கள் அந்த 6000 பேர் டெலீட் பண்ண பார்த்தாங்களே, இது எந்த ஸ்டேட்லேருந்து, எந்த டிவைசஸ்லேருந்து, என்ன ஐபி அட்ரஸில் இருந்து அப்படிங்கிறத எப்போ சார் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு என்பதாக ராகுல் காந்தி அவரை வம்பிழுக்கக்கூடிய இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறார். இதற்கு இப்போ வரைக்கும் நம்முடைய தேர்தல் ஆணையம் வழக்கம் போல் ரொம்ப அமைதியாக அவர்கள் இருக்கிறார்கள், எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதனோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் சைன் பண்ணணும், சைனை அப்லோட் பண்ணணும் என்கிற புதிய விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் இப்போது கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் ஃபார்ம் 6ஓ ஃபார்ம் 7ஓ, அந்த ஃபார்ம் 6 அப்படிங்கிறது புதிய வாக்காளர்களை பதிவு செய்வது. இந்த புதிய வாக்காளர்களை பதிவு செய்கிற ஃபார்மை வச்சு தான் 70 வயசு பாட்டி 80 வயசு தாத்தாவெல்லாம் கர்நாடகாவில் இதில் சேர்த்துருந்தாங்க, மகாதேவபுராலங்கிறத ராகுல் காந்தி அப்போதே அம்பலப்படுத்தினார். ஸோ அந்த விஷயங்கள் இன்றைக்கி ஃபார்ம் 7 ஒருத்தவங்க ஒரு சேர்ப்பதற்கோ அல்லது டெலீட் பண்ணுவதற்கோ ஒரு ப்ரப்போசலை ஒருத்தவங்க வைக்கிறாங்க அப்படின்னா உங்களால் அதை எதிர்க்க முடியும், அப்ஜெக்ஷன் கொடுக்க முடியும். அந்த அப்ஜெக்ஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணுனாலும் இனிமேல் ஆன்லைனில் சைன் கட்டாயம். அடுத்து 3வது ஃபார்ம் 8 கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், ஏற்கனவே இருக்கக்கூடியதில் திருத்தங்கள் செய்யணும் இருக்குது, அதே தொகுதி தான், அதே இடம் தான், பெயர் மாற்றம் அப்படின்னா அது சம்மந்தமானது. இது எல்லாத்துக்கும் சைனை நீங்கள் சேர்க்கணும் என்கிறதும், அதே போல் உங்களுடைய பெயர் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடியது நீங்கள் தானா அப்படிங்கிறது, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயரும் அதுவும் மேட்சாக இருக்கா என்பது தொடர்பாகலாம் போர்ட்டல் செக் பண்ணிவிட்டு லிங்க் பண்ண சொல்லுகிறது என்பதாக இது வந்திருக்கிறது. ஸோ அப்போ ராகுல் காந்தி வச்ச வெடிக்கு இன்றைக்கு ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ளிகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எக்ஸ்டர்னல் சைனை ஃபார்மை ஃபில் பண்ணணும், எக்ஸ்டர்னல் சைனை இது பண்ண சொல்லணும். அதற்கு பிறகு ஓடிபி ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்கணும், ஆதார் நம்பரை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் போர்ட்டலில் என்ட்ரி பண்ண பிறகு தான் உங்களுக்கான ஆத்தென்டிகேஷன் சப்மிஷன் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு இசிஐ நெட்டோட சைட்லேருந்து குறிப்பிட்றாங்க. ஸோ ஆக இப்படியாக இந்த விஷயம் இன்றைக்கு வெடித்து கிளம்பி தேர்தல் ஆணையம் ஒரு வகையில் நீங்கள் ராகுல் காந்தி பேசிய போது அவ்வளோ விஷயம் சொல்லுச்சு, ஆனால் அதற்கு பிறகு இருந்த தவறுகளை சத்தமில்லாமல் நாங்கள் ஏதாவது பண்ணி அதை சமாளிச்சிடலாமா என்று பார்ப்பதற்கான வேலைக்கு வந்து தேர்தல் ஆணையம் தாங்கள் ஒருதலைபட்சமாக தான் செயல்பட்டோம் என்பதை தெரிந்தோ தெரியாமலோ வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய இடத்திற்கு
நகர்ந்திருப்பதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டு என்பது இதற்கு தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த பக்கம் ரேகா குப்தா அவர்களுடைய அது ஒரு வீடியோவாக நம்ம கடந்து போகலாம். பட் அதை தாண்டி ஓட்டர் லிஸ்ட்டுங்கிறது தான் இன்னைக்கு இவிஎம்ஐ விடவும் மிகப்பெரிய சிக்கலாக. இவிஎம் பேசணும், அதில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறது தனி விவாதம். ஆனால் நீதிமன்றம் அதை என்கேஜ் பண்ணக்கூடிய சூழலையும் இன்னைக்கு இல்லைங்கிறது இன்னொரு பரிதாபத்துக்குரிய விஷயமா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டை இன்னும் கவனமாக பார்க்க வேண்டியிருக்குங்கிறது தான். ஸோ இதனுடைய அப்டேட்ஸ் அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு கூடுதலாக நம்ம விரிவாக பேசலாம். இணைந்திருங்கள் தமிழ் கரலோடு.